இந்தியன் எக்கனாமிக் வேல்யூ $3.9 trillion, $10 trillion. அதாவது எக்கனாமிக் சூப்பர் பவராக நம்ம வாழ்நாளில் பார்க்க முடியுமா, இல்லை ஜஸ்ட் இது ஒரு டே ட்ரீமா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஆல், நான் சங்கர். வெல்கம் பேக் டு த சேனல். இந்தியாவோட கரண்ட் எக்கனாமிக் வேல்யூ $3.9 trillion. இதுவே யூஎஸ்க்கு வந்து $28 trillion அண்டு சைனாக்கு $19 trillion. இப்போ இதோட ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி ரேட் வந்து 6 to 7%, அதுவே சைனாக்கு வந்து 4 to 5% அண்டு யூஎஸ்க்கு வந்து 2%. ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தான் கேட்சப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எவ்வளோ சீக்கிரமாக இந்த $10 trillion ஆர் எக்கனாமிக் சூப்பர் பவருங்கிற ஸ்டேட்டஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5%, 6%, 7%ன்னு இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆவரேஜ் மீடியனாக எக்ஸ்பெக்ட் சொல்கிறது அரௌண்ட் 2034 to 2035 இந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து எக்கனாமிக் சூப்பர் பவராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. இதுவே வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 7% இல்லை 8 to 10% அப்படி போட்டோம் அப்படின்னா 2032 கூட நம்ம எக்கனாமிக் சூப்பர் பவராக ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கூட நம்ம வந்து க்ரோத் ஆனோம் அப்படின்னா 2032 அச்சீவ் பண்ண முடியும். இதுவே ஸ்லோவாக ஜிடிபி வந்து ஆனுவலாக போச்சு அப்படின்னா 2040 ஆர் 2040+ நம்ம வந்து எக்கனாமிக் சூப்பர் பவராக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இது எதெல்லாம், இந்த என்ன ஃபேக்டர்லாம் இதை ட்ரைவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐடி அந்த டிஜிட்டல் பூமு. ஸோ நம்ம வந்து பார்க்குறோம் இந்த ஐடி, ஏஐ இது அதிக அளவில் வந்து இந்தியாவில் பூம் ஆகிட்டுருக்கு. இப்போ செப்டோ, பிளிங்கிட் மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கூட வந்து பெங்களூரில் இருக்குது அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து ஹைதராபாத்தில் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் டிஜிட்டலாக நம்ம வந்து அதிக லெவலில் போக போக இந்தியன் எக்கனாமியும் வந்து லைக் நம்ம வந்து சூப்பர் எக்கனாமியாக பார்க்க முடியும். அடுத்தது மேனுஃபேக்சரிங் புஷ்ஷு. மேனுஃபேக்சரிங்னா வந்து ஆட்டோமொபைல்ஸு, ஐஃபோன் கூட ஃபாக்ஸ்கான் வந்து சைனாவுக்கு பதிலாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்தியாவில் வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் சாம்சங் சர்வீஸ் சென்டர் ஆகட்டும், எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும், சாம்சங்கும் அதிக லெவலில் ஆகிறத பார்க்குறோம். அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் கூட நம்ம வந்து இந்தியாவில் வந்து அதிக R&D அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கிறத பார்க்குறோம். மாருதி அண்டு ஃபோர்டு, ஹோண்டா இந்த மாதிரிலாம். ஸோ அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் ஆகட்டும், ஷிப்பிங் ஹப்ஸ் ஆகட்டும், ஹார்பர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து லைக் அதிக லெவலில் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு மூலமாக ரெவன்யூவும் வரணும். நம்ம தான் வந்து அதுக்கு பே பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம வந்து எக்கனாமிக் சூப்பர் பவராக $10 trillion வேல்யூவை வந்து கூடிய விரைவில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, தியரிட்டிக்கலாக இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம், இது ஆன் பேப்பரு. ப்ராக்டிக்கலாக பார்த்தா நிறையா ஹர்டில்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு. ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்கு. ரெண்டாவது வந்து இஸ்ராயல் ஈரான் வார். இந்த மாதிரி வார்ஸ் நடுவில் நம்மளுக்கு பெட்ரோலியம், எல்என்ஜி, எல்பிஜி இதை வந்து நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அண்டு பர்டிகுலராக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து. இது அஃபெக்ட் ஆனால் லைக் நம்ம வந்து க்ரோத்துமே நம்மளுக்கு வந்து ஸ்லோவாகும். அடுத்தது கிளைமேட் ரிஸ்க்கு. லைக் நம்ம பார்க்குறோம் எராட்டிக் ரெயின்ஃபாலு, அதிக அளவில் ரெயின்ஃபால், இல்லை ட்ராட்டு, இல்லை ஃப்ளட்டு, இல்லை கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப அட்வர்ஸாக இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுக்கு பேக் போனோம். அது இம்பேக்ட் ஆனால் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தும் இம்பேக்ட் ஆகும். மூணாவது எக்ஸிக்யூஷன் ரிஸ்க். இப்போ நம்ம சொன்னது அப்படிலாம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம சாஃப்ட்வேர் பூமுன்னு பேசினாலும் இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த பாலிட்டிக்ஸ் நடுவில் பண்ணுறதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக கஷ்டம். இப்போ நீங்கள் ஆஸ் இண்டிவிஜுவலாக க்ரோத் ஆகணும், இந்தியன் எக்கனாமியும் க்ரோத் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து $10 trillion வேல்யூவை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டே இன்வெஸ்டட். ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை டெட்டு, இல்லை பாண்டு இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். ரெண்டாவது அப்ஸ்கில் பண்ணணும். லைக் பீட் ஐடி ஆர் டாக்டர் ஆர் எனி ஃபீல்டு ஆர் லாயர், வாட் எவர். இன்றைக்கி வந்து ஏஐ வந்தப்புறம் ஒரு ஏஐ வந்து 100 பேரோட ஒர்க்கை வந்து வித்தின் ஒரு மினிட்ஸில் பண்ணிடுது. அதாவது ஒரு வாரம் இல்லை 10 நாள், ஒரு மாதம் பண்ண வேண்டிய ஒர்க்கை வித்தின் மினிட்ஸில் அது கொடுக்குறனால யூ நீட் டு கான்ஸ்டன்ட்லி அப்டேட் யுவர் செல்ஃப் அண்ட் அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். மூணாவது, லுக் ஃபார் க்ரோத் சிட்டிஸ். Tier 2 சிட்டி, Tier 1 சிட்டி. இப்போ சென்னை, பெங்களூரில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒரு இடத்துல வருதுன்னா, இல்லை பஸ் ஸ்டாண்டு வந்து டெவலப் ஆகுது, இல்லை ஏர்போர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்க பாருங்கள். அடுத்தது திங்க் லாங் டேர்ம். லைக் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். இன்ட்ராடேவை அவாய்ட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் வந்து இப்போ இனிமேல் வந்து ரொம்ப கஷ்டம் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்கிறது. திங்க் ஆல்வேஸ் இந்த லாங் டேர்ம். ஆட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். கடைசியாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம $10 trillion
by 2025 is very much feasible, provided that we have all these factors being covered and a little bit of luck is also in our part. I hope you like the video. Subscribe and thank you for watching.